ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஏவிபி லேர்னிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய இ சேவை மையத்தில் நமக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் ஐடி எப்படி உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதுக்கு இந்த ஐடியை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இ சேவை மையத்துக்கு தான் டைரெக்டாக போவோம். அங்கே போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் வந்து நம்மளால் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணுற முடியாது. ஸோ இந்த விஷயத்த நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நமக்குன்னே ஒரு ஐடியா உருவாக்கி நம்ம வீட்டில இருந்தே நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோவை தான் நான் முக்கியமாக இதை எடுத்து போட்டிருக்கேன். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்னுடைய லேப்டாப் எடுத்துட்டேன். லேப்டாப் எடுத்துகிட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சர்ச் பாரில் TNEGA அப்படின்றத மட்டும் டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டைப் பண்ண தேவையில்ல. ஸோ இதுவே அது போதுமான லிங்காக இருக்கும். ஸோ இந்த TNEGA லிங்க் அப்படின்றத நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க் தான் இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்கு. லிங்க் பார்த்தீங்கன்னா அதாவது www.tnesevai.tn.gov.in அப்படின்றது இருக்கும். இந்த லிங்க் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கான அந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் தான் வந்து டைரக்ட் பேஜ், இ-சேவைக்கான டைரக்ட் பேஜ். ஸோ இங்கே இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிசன் லாகின், ஓகேங்களா. இந்த சிட்டிசன் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணோம். இதுதான் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஜ், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தா நமக்கான பேஜ் வந்து லாகின் ஆகும் நம்மளுடைய ப்ரொஃபைலில். ஸோ நம்ம எதுவும் இல்லாததுனால இப்போ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நியூ யூசர் அந்த லிங்க் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக்கான காமன் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய மொபைலுக்கு ஓடிபி போகும். ஸோ என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுகா, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் எண் அண்ட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சைன் அப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இந்த கேப்சாவை நாங்கள் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைன் அப் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்தாலே போதும். இந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க மேண்டட்டரியாக. அதாவது என்ன அப்படின்னா நம்பர்ஸில் வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கணும் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நமக்கான ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சென்ட் ஆகும். இப்போ டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓடிபி வந்து நம்ம இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து லோடிங் ஆகிட்டு நமக்கான ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து நம்ம க்ரியேட் பண்ண நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ என்னுடைய யூசர் நேம் நாங்கள் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணுறோம். அடுத்தது கேப்சா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் நம்மளுடைய நேம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நேமில் அப்ளை ஓப்பன் பண்ணுறோமோ அந்த நேம் வந்து இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ், சர்வீஸ் வைஸ் அண்ட் சர்ச் அண்ட் பப்ளிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம்,
கம்யூனிட்டி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும், நமக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோவில் இ-சேவைக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.